கர்த்தர் பண்ணுறதாக தேவதாசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். கர்த்தர் பண்ணுறதாக இந்த வசனம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வரும்போது மனதுருகி அப்படின்னு இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் மனதுருகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு சுகம் பெற்றிருக்காங்க. அவர் மனதுருகி எல்லா வியாதிசையும் சுகப்படுத்துகிறார் சொல்லுது. அந்த மன இறக்க ஒரு நபர் வியாதியாக வராங்கன்னா அவர்கள் மேலே தேவன் மனதுருக்கம் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க குணமாயிடுவாங்க. தேவ மனதிற்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை மட்டும் செய்ச்சு வாழ்க்கையில் தேவன பிரியல்லா காரியம் இருக்குமானால் அதை உணர்த்தப்படுவீங்கன்னா அதை விடுங்க, சுத்தமாக வாழுங்க, நீங்கள் கருத்தை தேடுங்க. கண்டிப்பாக உங்கள் மேல் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கலாம். உங்களுடைய காரியம் உங்களுக்காக உங்களுடைய விஷயத்தில் தேவன் மனம் தருவார். தேவன் மனதுருக்கும்போது கண்டிப்பாக அவர் ஜெயம் தருவார், ஜெயம் கிடைக்கும். அவர் மனதுருக்கி சுத்தமாக்கினவே சொல்லுது. நீங்கள் வியாதியாக இருக்கலாம், எந்த காரியத்தை ஜெபிச்சுட்டு இருக்கலாம், ஒரு சுகத்தை தருவார், ஒரு சாட்சியாக மாட்டுவார். இந்த பூமியிலும் உங்களை எல்லாரும் சாட்சியாக தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.